வணக்கம் அன்பார்ந்த கிறிஸ்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நாமெல்லாம் இப்போ நினைக்கிறோம், நம்மளாம் ஒரு பெரிய கோவக்காரங்க, நம்மளை மிஞ்சிட்ட கோவக்காரங்க யாரும் கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஒன்றுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நாம் கோவக்காரங்க அப்படிங்கிற ஒரு நாடகத்தை ஆடுதோம். கோவக்காரங்க நாம் அப்படிங்கிற ஒரு போர்வையை போட்டிருக்கிறோமே தவிர, நாம் யாருமே நிஜமான கோவக்காரங்க கிடையாது. சரிங்களா? அப்படி சொன்னால் நம்மளுக்கு ஒரு மாஸ் கிடைக்குது, கெத்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு டெம்பரரியான ஒரு ஒரு டெம்பரரியான ஒரு பேருக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அந்த குணாதிசயத்தை நம்மளுடைய குணாதிசயம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்கிறோம், நடந்துக்கிறோம். அப்படிப்பட்ட முறைகளில் நம்ம நடந்துக்கிறோமே தவிர, இயல்பான குணங்கள் நம்ம மனிதர்களுக்கு உண்டானது கோபம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதர்கள் ஒரு ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு கோபம் வருது. இப்போ ஒரு நார்மலாக நான் சொல்லித்தரேன், அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ நான் இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்குள்ளேயும் இருந்திருக்குது. நானும் இதில் இருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன். ஸோ அதை வச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் என்னால் சொல்ல முடியுது. சரிங்களா? இப்போ எனக்கு கோவம் வருது அப்படின்னா, நான் என்ன பண்ணணும், என் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட எனக்கு கோவம் வருதுங்க, இந்த கோவத்தை எப்படியாவது என்கிட்ட ஒரு 4 நல்ல வார்த்தைகள் சொல்லி என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோவத்தை போக்குங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும்போது, அவங்களுக்கு அந்த ரிலேஷனுக்கு நான் மரியாதை கொடுத்த மாதிரி ஆகி போயிடுது. 2வது அவங்களுக்கு நான் ஒரு ஒபீடியண்ட்டான ஒரு மேனரிசத்தில் நான் அவங்களுடைய பார்வையில் நான் தென்படுவேன். அது ஊர்ஜிதமாக்கப்பட்ட முறையில் தென்படுவேன். சரிங்களா? ஸோ ஒரு கோபத்தை நம்ம போக்கணும் அப்படின்னா, யாரையாவது அடித்து தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. இஃப் இன்கேஸ் அப்படி யாராவது இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்திருந்த நபராக இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வயசு ரொம்ப கம்மியான வயசில் அது நீங்கள் நடந்துருப்பீங்க. புரியுதுங்களா? உங்களுடைய மெச்சூரிட்டி வயசில் நீங்கள் அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில், நம்ம வேர்ல்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் அனாவசியமான ஒரு செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் தாங்க. அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தூக்கி வீசிட்டோம்னு வைங்களேன், எதையாவது தூக்கி வீசிட்டோன்னா அதுக்குன்னு எதையாவது தூக்கி வீசுறது இல்லை. அந்த கோபங்கிற ஒரு அந்த ஹேபிட்டை நம்ம மனசில் இருந்து, நம்ம மைண்டில் இருந்து, நம்ம மென்டாலிட்டியிலேருந்து நம்ம அகற்றிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்ம அந்த கோபம் அப்படிங்கிறத ரொம்ப இப்போ நம்மளுக்கு ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது ஒரு விஷயமாகவே தெரியாதுங்க. ஏன்னா அந்த கோபங்கிறது நம்மளுக்குள்ளே வரவே முடியாது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம், நம்ம கோவப்படணும், கோவப்பட்டால் தான் நம்மளை 4 பேர் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த சொசைட்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோவப்பட்டிங்கன்னா ஆக்வர்டாக பார்ப்பாங்க. அது ஒரு கலீஜாக பார்ப்பாங்க. அது ஒரு ரகடான ஒரு விஷயம், ரகடுக்கும் மேலேயான ஒரு காரியம். அது ரகடுனா கூட கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் சொல்கிறதுக்கு. பட் அதுக்கும் மேலே ஒரு கலீஜான ஒரு காரியம்ங்க கோவப்படுறது அப்படிங்கிறது. நீங்கள் கோவப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த கோவத்தை எதுக்காக நான் கோவப்படணும், யாரோ செய்த தவறுக்கு நான் எதுக்கு கோவப்படணும் அப்படின்னு நீங்கள் மாதிரி நினைக்கும் போது, அந்த இடத்துல என்ன சர்ச்சைகள் விளைவுகள் நடக்க இருக்கிறதோ அந்த விளைவுகள் நடக்காமல் அமைதியாயிரும். புரியுதுங்களா? இதுதான் நான் சொல்ல வர்றது. ஒரு மனுஷனுக்கு வாழ வழிவகுத்து கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நிறைய பேர் எதிரியை அமைச்சிக்கிறாங்க. இவன் எனக்கு எதிரி, அவன் எனக்கு எதிரியை அமைச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா இப்போ இளைய தளபதி விஜய் கூட ஒரு டயலாக் சொல்லியிருப்பார், எதிரியை வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான்டா என்னுடைய இது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதிரியை வாழ விடணும் அப்படிங்கிறதுல அவர் எதுக்கு அப்படி சொன்னார் அப்படிங்கிறது, அவர் ஒரு சினிமா ஓரியன்டாக அவர் டயலாக் சொல்லிட்டு போயிட்டார். சரிங்களா? ஆனால் அவர் எதில் இருந்து பார்த்து அதை சொன்னார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. சரிங்களா? ஆனால் கிறிஸ்துவத்தை நம்புறதுனால, வேதத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நன்கு புரிஞ்சதுனால, கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய ரசாயனத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா மன்னிக்க பிறந்தவன் தான் கிறிஸ்தவன் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே வாழ விட வேண்டும் என்றும் அர்த்தமாக்கப்படுகிறது. வேதத்தில் இருக்கக்கூடிய குறிப்பீடுகள், வார்த்தைகள் உயிருள்ளது என்றும் நிரூபமாகப்படுது. அது நிரூபிக்கவும் படுகிறது. 2000 வருடத்துக்கு முன்பதாகவே இங்கே இப்போ வந்த கண்டென்ட் இப்போ நம்ம சினிமாவில் பார்க்குறதெல்லாம் அவங்களுடைய உழைப்பு.
சரிங்களா? அதெல்லாம் அவங்களுடைய உழைப்பு. அதை நம்ம ஒண்ணும் நெக்லெக்ட்லாம் பண்ணல. பட் 2000 வருடத்துக்கு முன்பதாக சொல்லப்பட்ட அந்த குறிப்பீடுகள், அந்த வேதத்தில இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம வந்து சொல்றோமே தவிர, அது வெஞ்சன்ஸ் ஃபேக்டர்ல நம்ம சொல்லல. வெஞ்சன்ஸா இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். நீங்க ஒரு பெரிய மனுஷனா இருக்கணும் அப்படின்னா, எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்கள யாராவது வந்து ஹர்ட் பண்ற மாரி விதத்தில பேசியிருந்தாங்க. அறியாமலயோ, இல்ல தெரிஞ்சோ, தெரியாமலயோ எப்படியோ ஒண்ணு பேசியிருக்காங்கன்னு வைங்களேன். அந்த சிச்சுவேஷன்ல அவங்க அப்படிப்பட்ட ஒரு தூண்டுகோலுக்கு ஆளாக்கப்பட்டிருந்திருப்பாங்க. அப்படி பேசுறதுக்கு, அந்த தன்மையில பேசுறதுக்கு. சரிங்களா? நான் நியாயப்படுத்தி பேசுறதுக்கு நான் வரல. பட் அதில அதிக புரிதல் இருந்ததுன்னா, இங்க யாருக்கும் எந்த இடையூறுகளும் நேரிட எந்த இடையூறுகளும் நேரிட எந்த இடையூறுகளும் நேரிட வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிறது தான் நான் இதில வந்து நான் சொல்றேன். பேசிக்கா பாருங்க, ஒரு மனுஷன் இப்போ என்னைய எடுத்துக்கங்க. எனக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட்ட நான் ரிசீவ் பண்ணேன். அதுக்கு பிற்பாடு நான் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலுங்க, இந்த பழிவாங்குதல் எண்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னோட இருதயத்துக்குள்ள நுழைய மாட்டேங்குது. அது ஏன்னே எனக்கு தெரியல. அது எனக்கு அது அ ஏற்கனவே நான் வந்து இந்த பழிவாங்குதல் எண்ணத்த வந்து வெறுக்கிற ஒரு ஆளு. சரிங்களா? அதுல நம்ம வந்து ப ப மிக 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 அளவுல கிறிஸ்துவத்தினால நம்ம பைபிள பிடிச்சிருக்கிறோம். பரிசுத்த ஆவி கிருபையினால நம்ம பைபிள பத்தி நம்ம சொல்றோம். ஸோ அந்த நடபடிகள நம்ம வந்து கடைபிடிச்சுட்டு நம்ம வரணும்னு நெனைக்கிற நேரங்கள்ல நம்மளுக்கு இடையூறுகள் வந்து ஒரு சில சாத்தான் அதாவது லூசிஃபர் மூலியமா நம்மளுக்கு குடுக்கப்படுது. லூசிஃபர் மூலியமா சில மனிதர்கள் ஆக்டிவேட் செய்யப்பட்டு நம்மள விரோதிக்கிறாங்க. சரிங்களா? நம்ம அதுல இருந்து என்ன பண்ணணும்னா, அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவம் சொல்லுது. அவங்க இருதயத்தில இருக்கக்கூடிய கடினத்தன்மையையும், அவங்க இருதயத்தில இருக்கக்கூடிய கசப்பான சிந்தனைகளையும் எனக்காக என் பரமபிதாவானவர் அகற்றி விடும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். சரிங்களா?